வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். இப்போ வந்து நம்மளுடைய நண்பர் ஸ்ரீராம் அக்கென்னா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் சென்னையில் பார்த்துக்கிறார். அக்கென்னா டெக்னாலஜி வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அவரோட இதில் போயிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவரோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கார். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அக்கென்னா டெக்னாலஜியோட வெப்சைட்டுக்கு போகிறோம், akkenna.com. ஸோ akkenna.comனா இவங்க வந்து ஒரு தமிழ் நிறுவனம் தான். கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழில் முதல்ல எழுத்து அக்கென்னா தான். அதை வச்சு அக்கென்னா டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜெனரேட்டிவ் ஏஐ டெவலப்மெண்ட் கம்பெனி. ஜெனரேட்டிவ் ஏஐ டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு அருமையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏரியாவில் ஒரு நல்ல அருமையான கம்பெனி. இந்த கம்பெனியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க லெட்ஸ் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மீட் ஒரு ஏஐ கன்சல்டன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவர் ஒரு மைண்ட் ப்ளோவிங் அரே ஆஃப் ஆஃபரிங். இதில் நிறைய என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏஐ சர்வீஸ் டெவலப்மெண்ட், ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், யூஐ யூஎஸ் டிசைன் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. க்ளவுடு சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் போயின்ட்டுருக்கு நிறைய சர்வீசஸ். இதில் பார்ப்போம். ஸோ அக்கென்னா ஸ்டுடியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. டிஸ்கவர் அக்கென்னாஸ் டைவர்ஸ் ஆஃபரிங்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து அங்கே அக்கென்னா ஸ்டுடியோ பற்றி சொல்லியிருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி, அதை பற்றி குட்டி ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம போய் பார்க்கறதுனா பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸிங் பாப்புலர் கொரிஸ் வித் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இன்னோவேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து கொரிஸ்லாம் கூட ரிப்ளை கொடுங்க. என்ன கொரிஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறாங்க பார்ப்போம். அருமையான சில கேள்விகள்லாம் இருக்குது. அட்ரஸிங் ஒரு பாப்புலர் கொரிஸ், வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் ஹவு கேன் இட் பெனிஃபிட் மை பிஸ்னஸ். ஸோ இது வந்து எல்லா பிஸ்னஸ் மேனுக்குமே வர டவுட்டு. இதை நீங்கள் இதில் போய் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் ஜென்ரேட்டிவ் ஏஐ பி அப்ளைட் இன் மை இண்டஸ்ட்ரி, நம்ம கம்பெனியில் எப்படி பண்ணுறது. இதெல்லாம் அருமையான ஆன்சர்ஸ் இருக்க, போய் படித்து பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வாட் செட்ஸ் யுவர் ஜென்ரேட்டிவ் ஏஐ சர்வீசஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதிலும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு டஸ் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்யூஷன்ஸ் ஒர்க், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. கேன் ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்டெகிரேட்டட் இன்டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இது எல்லாருக்குமே வர டவுட் தான். என்னோடய எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோவில் சிஸ்டமில் நம்மளோட ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேருமா, ஒர்க் ஆகுமா, இதுக்கெல்லாம் அழகாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்று நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ ஹவு டு யூ அட்ரஸ் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற தேவை. ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் அது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வாட் இண்டஸ்ட்ரி ஹாவ் யூ சர்வ்டு வித் அவர் ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்யூஷன்ஸ், அதை பற்றிலாம் அவங்க கேட்குறாங்க. இல்லை நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் சொல்லியிருக்காங்க, அதுவும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் போய் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் இவங்க நிறைய பண்ணுறாங்க. அந்த வெப் டெவலப்மெண்ட் பேஜில் போய் பார்த்தா ஸோ வாட் இஸ் த வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கம்பெனி கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. இதில் பெருமை என்னென்னா இது தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, ஒரு தமிழ் கம்பெனி, தமிழ் பெருமை சொல்லும் நிறுவனம். இப்போ சென்னை ஆப்ரேஷன் தான் நம்ம ஸ்ரீராம் பார்த்துட்டுருக்கார், சென்னை மார்க்கெட்டிங்லாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே போகுது. டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட்டு, யூஷுவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து யூஷுவல் பிளானிங், இதெல்லாம் யூஷுவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ஸு. ஸோ ப்ராசஸ் ஆஃப் அக்கென்னா அனிமேஷன் டெக்னாலஜிஸ், அந்த அனிமேஷன் டெக்னாலஜிஸும் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் ரீச், என்ன மாதிரி குளோபல் ரீச் இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தால் நமக்கு அவர் வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் கோயம்புத்தூர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு, ஷாப்பிஃபை வெப்சைட் டெவலப்மெண்ட், சிஎம்எஸ் டெவலப்மெண்ட், ஸோ அதே மாதிரி சிஆர்எம் டெவலப்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், மெஜென்டோ வெப்சைட் டெவலப்மெண்ட், ஜூமல் வெப்சைட் டெவலப்மெண்ட், வெப்சைட் ரீடிசைனிங் சர்வீஸ், வெப்சைட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட், இவ்வளோ சர்வீசஸ் இவங்க பண்ணிட்டுருக்காங்க. காமர்ஸ் வெப்சைட்ஸ், இது என்னென்ன காமர்ஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. B2B வெப்சைட்ஸ் இவங்க பண்ணித்தராங்க.
அப்புறம் எஜுகேஷன் வெப்சைட்ஸ் பண்ணி தராங்க. அப்புறம் ஹெல்த் கேர் வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரியல் எஸ்டேட் வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றுக்கும் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஐடி வெப்சைட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வெப்சைட்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்டு சாஸ் வெப்சைட்ஸ், அதுக்குன்னு வெப்சைட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய டாபிக்லாமா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், அவங்க நேம், மொபைல் நேம், அவங்களோட ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணிங்கன்னா யூ கேன் டிஸ்கஸ் வித் தம். ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட், எக்ஸ்பிளைனர் வீடியோ க்ரியேஷன், ஹையர் டெடிக்கேட்டட் டெவலப்மெண்ட், லோகோ டிசைன், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், பேப்பர் கிளிக் அட்வர்டைசிங், search engine optimization, Shopify website development, social media marketing, UI UX design, web app development, web design and development, website redesigning, WordPress development. இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். எல்லாமே நீங்கள் ஒன்றா பண்ணலாம். ஸோ எவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குது. திருப்பி மெயின் பேஜுக்கு போவோம். இது தவிர்த்து ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஆப் டெவலப்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு இவங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெப்சைட் இவங்க டெவலப் அபாசாரி, ஹாப்பி, நிறைய கம்பெனிக்கு இவங்க வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸு, காம்ப்ரஹென்சிவ் இது யூசர் சென்டர்டு டிசைன், அகைல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த கம்பெனியை பற்றி எல்லா தகவலும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த தகவலாம் நம்ம பார்க்க முடியும். திருப்பி நம்ம மெயின் பேஜுக்கு போவோம். என்எஃப்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. மோஷன் கிராஃபிக்ஸு, 3D அனிமேஷன். என்எஃப்டின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ யுவர் கேட்வே டு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் டெவலப்மெண்ட் கம்பெனிங்கிறாங்க. என்எஃப்டின்னு என்ன, நான் ஃபங்கிபிள் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஆர் இம்யூட்டபிள் டிஜிட்டல் அசட்ஸ் அண்ட் டோக்கன் தட் இண்டிகேட் ஓனர்ஷிப் ஆர் ப்ரூஃப் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் எ சர்டன் ஐட்டம். ஸோ நமக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ ஆர்ட் என்எஃப்டி பண்ணிக்கலாம், கலெக்டிபிள் என்எஃப்டி பண்ணிக்கலாம், கேமிங் என்எஃப்டி பண்ணலாம், மியூசிக் என்எஃப்டி. எவ்வளோ டெக்னாலஜி புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். அருமையான ஒரு நிறுவனம். டொமைன் என்எஃப்டி, ரியல் எஸ்டேட் என்எஃப்டி, ஸ்போர்ட்ஸ் என்எஃப்டி, ஃபேஷன் என்எஃப்டி, கண்டென்ட் என்எஃப்டி, வெர்ச்சுவல் குட்ஸ் என்எஃப்டி. இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். மின்டிங், மெட்டாடேட்டா என்ஹான்ஸ் பண்ணி எல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ கரன்சி, அதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸு, செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி டெக்னாலஜி ஓரியன்ட், கிரிப்டோ ஓரியன்ட், கான்செப்டுலேஷன் எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அருமையான நிறுவனம் இது. ஸோ இந்த நிறுவனத்தை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு நம்ம வேணுங்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தா அவங்க அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய நண்பர் ஸ்ரீராமும் இருக்கார். அவர் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிவிடுவார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டபிள் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்க அருமையாக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த வெப்சைட்டில் போய் படித்தாலே நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் போல இருக்குது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம படித்தாலே நமக்கு ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும். என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, இந்த அக்கன்னா டெக்னாலஜி கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குது. நான் வந்து இப்போது ஒரு சின்ன வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பொறுமையாக போய் இந்த இதெல்லாம் படித்து பாருங்கள். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸில் வந்து பெஸ்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கான்செப்ட் டெவலப்மெண்ட்டு, ஸ்டோரி போர்டிங்கு, டிசைன் அண்ட் அனிமேஷன், சவுண்டு டிசைன், ரிவ்யூ அண்ட் ஃபைனல் டெலிவரி, இவ்வளோ விஷயம் மோஷன் கிராஃபிக்ஸில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏதாவது மோஷன் கிராஃபிக்ஸில் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். எக்ஸ்பிளைனர் வீடியோஸு, லோகோ அனிமேஷன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பண்ண முடிகிறது. ஸோ அருமையான ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்களும் நம்ம பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு நடுவில் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வருது. ஸோ அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய வீடியோ போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ திருப்பி வந்து நம்ம இதை எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ திருப்பி லெட் அஸ் கண்டினியூ அவர் எடிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3D அனிமேஷன் வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸ்பிளைனர் வீடியோ சர்வீசஸ், அதில் வீடியோ சர்வீசஸ் இருக்குது. அவர் அனிமேட்டட் எக்ஸ்பிளைன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், டிஸ்கவரி பேஸு, ஸ்டோரி போர்டிங். இதுலேயும் வந்து ஒன்றுலேயும் அந்த 3D அனிமேஷனில் ஒன்று அவங்க என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
3D அனிமேஷன், அதுக்கு உண்டான கம்ப்ளீட்டாக எக்ஸப்ஷனல் க்ரியேட்டிவ் டீம் இருக்குது, கிளையண்ட் கொலாபரேஷன் சூப்பராக பண்ணுவாங்க, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டூல்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே அருமையாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு அருமையான டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு ரொம்ப உபயோகப்படுறது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கும் உபயோகப்படுறது. ஸோ 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனியை பற்றி கம்ப்ளீட் அனலைசிஸ் நம்ம பார்க்கும்போது அடுத்து ஜென்ஏஐக்கு போவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜென்ஏஐங்கிறதுல காம்படிட்டிவ் அட்வான்டேஜில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பற்றி இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி, டேட்டா ட்ரிவன் டெசிஷன், அதுக்கப்புறம் வந்து பர்சனலைஸ்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, என்ஹான்ஸ்டு இது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. மேற்கொண்டு பார்ப்போம். கஸ்டமைஸ்டு டெவலப்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சீம்லெஸ் இன்டகிரேஷன் பண்ணி தரேங்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ அவங்களோட கீ சர்வீஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ கன்சல்டிங், நாலேஜ் பேஸ் கிரியேஷன், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், சேட்போர்ட் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன்ஸ், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுல. ஸோ அது மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங், இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, பேமெண்ட்ஸு, ரீட்டைல், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸு, டெலிகம்யூனிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அருமையாக இருக்குது. மெஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன பை ரீஜன் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மெஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. டென்சர் ஃப்ளோ, பைடார்ச்சு, கேராஸு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான், ஜாவா, C++. பாருங்கள் என்னென்ன டெக்னாலஜிலாம் கூட யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறாங்க. என்ன ஒரு அருமையான கம்பெனி பாருங்கள். அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம், AWS, அஸ்யூர், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், பிக் டேட்டா அண்ட் டெக்னாலஜிஸ், அப்பாச் ஹடோப்பு, அப்பாச் ஸ்பார்க், ஹைவு. பார்த்திங்கன்னா இதில் வந்து இது இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கம்பெனியோட நல்ல டெக்னாலஜி கம்பெனியோட வெப்சைட்லாம் வந்து படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குங்கிறத இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோன்னு போட்டோங்க. NLTK, நேஷ்னல் லாங்குவேஜ் டூல் கிட் ஸ்பேசி, டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸு அது இருக்குது. டேட்டா விஷுவலைசேஷன் டூலில் டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க, பவர் பை ஏ யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன எவ்வளோ அருமையான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. டேவாப்ஸு, CI/CDயில் வந்து டாக்கர், ஜென்கின்ஸ், குபர்நெட்ஸ். இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி நிறைய தெரியாதவங்க இதெல்லாம் ரொம்ப கிரீக் அண்ட் லாட்டினாக இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி ஜஸ்ட்டு மனசில் வாங்கிக்கோங்க இதெல்லாம் இருக்குதுன்னு. ஏன்னா இதில் வந்து ஜார்கன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து டெக்னாலஜி ஏரியாவில் ஜல்லி அடிக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கே போவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு, ஜென்ஏஐ போட்டாச்சு, டேட்டா இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணுறது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறோம். ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். டீகோடிங் டேட்டா இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் அப்ரோச், டெய்லர்டு அப்ரோச், கட்டிங் எஜ் டெக்னாலஜி, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட், கிளையண்ட் சென்ட்ரிக் ஃபோக்கஸ், ஸ்கேலபிலிட்டி அப்ரோச், காம்படிட்டிவ் ப்ரைஸிங், கண்டினியூஸ் சப்போர்ட், இவ்வளோ இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் கன்சல்டிங் பண்ணுறாங்க. டேட்டா இன்ஜினியரிங் சொல்யூஷன், டேட்டா ப்ராசஸிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, டேட்டா விஷுவலைசேஷன் கொடுக்குறாங்க, டேட்டா ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க, டேட்டா கவர்னன்ஸ் சர்வீசஸ், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். டேட்டா இன்டகிரேஷன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு போடுறாங்க. சூப்பர், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க வரும்போது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஒர்க் ஃப்ளோ, அக்சசபிள் டேட்டா, டெக்னாலஜி கன்வர்ஜென்ஸு. இந்த 10 நிமிஷம் காமன் நேரத்தில் நம்ம நிறைய டெக்னாலஜி பார்த்துட்டோம். ரா டேட்டா கலெக்ஷன், அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. டேட்டா இன்ஜெக்ஷன் அது என்ன பண்ணுறாங்கன்னு போட்டு ப்ராசஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் அதுக்கு என்ன பண்ணுறாங்க. ETL, எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்மிஷன் லோடிங், ETL சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க. அனாலிசிஸ் எப்படி அனாலிசிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இதில். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் AI சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், குவாலிட்டி அஷூரன்ஸு, இத்தனை சர்வீஸ் பண்ணுறாங்க. டெவாப்ஸ் பண்ணுறாங்க, ஜெனரேட்டிவ் AI சர்வீஸ் அப்படி வருது, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போவோம் பாருங்கள். ஜென்ரேட்டிவ் AI சர்வீஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து டேட்டா அனாலிட்டிக்ஸு. டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய டேட்டா டூல்ஸ் அந்த மாடர்ன் பிஸ்னஸ் லாங்குவேஜ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மாடர்ன் பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப் அதை பற்றி இதில் சொல்கிறாங்க. ஓப்பன் ப்ராசஸ் ஆன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்,
எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். மேனுஃபேக்சரிங்கில் எப்படி பண்ணுறாங்க, அடுத்து பார்ப்போம். ஹெல்த் கேரில் எப்படி பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க, இப்போ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ். இது வந்து இதுதான் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இன்றைக்கி இப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய டாப் 10 டெக்னாலஜியில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. இது டேட்டா அனாலிட்டிக்ஸில் எல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட்டு, டெசிஷன் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி போகிறதா இந்த காலத்து பசங்களாம் சாஃப்ட்வேரில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம சிம்பிளாக பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து நம்ம வந்து எது வேணாலும் நம்ம போய் கேட்டோன்னா இந்த மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்ட் கிரெடிபிள் டேட்டா அது எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோன்ற எஃபிஷியன்ட் ஆட்டோமேஷன், கிளியர் அண்ட் கன்சைஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸு, சப்ளை செயின் அனாலிட்டிக்ஸு, சேல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அனாலிட்டிக்ஸ், ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸு, கஸ்டமர் அனாலிட்டிக்ஸ், இத்தனை விஷயங்கள் பண்ணுறாங்க. சப்ளை செயின் அனாலிட்டிக்ஸில் பார்த்தா அதில் என்ன பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அனாலிசிஸ் பார்த்தா அதில் என்ன பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ் பார்த்தா அதில் என்ன பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர் அனாலிட்டிக்ஸில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் என்ன பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. அசட் அனாலிட்டிக்ஸில் அதில் என்ன பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள், இத்தனையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப அருமை. ஸோ இப்போ திருப்பி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்ன நம்ம போல திருப்பி என்னென்னு பார்த்துருவோம் அதையும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, MVP டெவலப்மெண்ட்டு, சாஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், எல்லாம் அருமையான விஷயங்கள் பாருங்கள். எல்லாம் வந்து இவங்க என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. எலைட் ப்ரொஃபிஷியன்சி, டெய்லர்ட் இன்னோவேஷன், கஸ்டமர் ஃபோக்கஸ்டு, எக்ஸப்ஷனல் லாயல்ட்டி, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு, பட்ஜெட் கான்ஷியஸ்னஸ், டைவர்ஸ் டேலண்ட். இன்னும் ஒரு அற்புதமான கம்பெனி பாருங்கள். நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல ஒரு வெப்சைட் எழுதே ஒரு ஆர்ட். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை தகவலும் அழகாக கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான நிறுவனம்லாம் நமக்கு கிடைச்சா நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ரெக்குவயர்மெண்ட் கேட்டரிங், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங், அகைல் மெத்தடாலஜி, குவாலிட்டி அஷூரன்ஸு, ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டிஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், ஆன்கோயிங் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸு, கம்யூனிகேஷன் கொலாபரேஷன், டாக்குமெண்டேஷன், ட்ரைனிங், இத்தனை விஷயம் அவங்க பண்ணுறாங்க. ஒரு ப்ராசஸ் மாதிரி கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இது அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்க. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் கிராஃப்டிங் அ கஸ்டமர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளான். ஸோ அதில் என்னென்ன பண்ணணுங்கிறத அழகாக ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸு, கான்டாக்ட் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், எஸ்டாப்ளிஷ் டைம்லைன் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ், allocate resources, select development methodology, prioritize features, plan for testing and quality assurance, consider scalability. இப்போது நான் 40 வருஷம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1983 ஐஐடியில் ப்ரோக்ராமராக ஆரம்பிச்சு 40 வருஷம் ஐ ட்ராவல்டு மோர் தென் 24 countries, ஒர்க்கு மோர் தென் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி 40 வருஷம் கழிச்சு GM லெவலில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டு டெக்னாலஜி கம்பெனியில் அவ்வளோ வைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால் இதை முழுக்க புரிஞ்சிக்க முடியுது. பட் இதை பற்றி புரியாதவங்களும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது நமக்கு ரொம்ப புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையாக சொன்னால் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தேவையானது சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இந்த கம்பெனியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு அக்கெனா டெக்னாலஜியை பற்றி இப்போ தான் போகிறோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அவங்கள பற்றி ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இவங்க லாங் டேர்ம் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்குது. இப்போ கான்ட்ராக்டர்ஸில் பார்ப்போம். பாருங்கள், இவங்களோட டெவலப்பர்ஸு, பேக் அண்ட் டெவலப்பர்லாம் என்னென்ன யார் யாருன்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ குளோபல் ஸ்டாஃபிங் சொல்யூஷனும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கான்டாக்டில் போய் பார்ப்போம். அதில் தான் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இதில் நீங்கள் அப்படியே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி என்கொயரி நவுன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். இது தவிர்த்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து யாராவது ஜாப் அப்ளை பண்ணால் கூட பாருங்கள், கேரியருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ கேரியரில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன வேக்கன்சி இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் கேரியர் தேடுறவங்க அதில் போய் பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் இது மாதிரி அதை பார்க்கலாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ வந்து இதுக்கு வந்து ஹோமுக்கு போவோம் நம்ம திருப்பி. கோ டு த ஹோம். ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பேஜு. ஸோ இந்த லிஸ்ட் கனெக்ட்லேயே திருப்பி பார்ப்போம். அவங்க ஏதாவது இமெயில் ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். அதை கொடுக்கலாம். அவங்க வெறும் சப்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ வெப் டெவலப்மெண்ட் டீட்டெயில்ஸு அதுக்குள்ளேயே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இவங்க வந்து கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட்டுங்க. என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துருவோம். இவ்வளோ பார்த்துட்டோம், அதையும் பார்த்துருவோம். ஸோ அப்புறம் வந்து அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரில. இதான் ஒரு ப்ராடக்ட் தான் வருது, அதுக்கப்புறம் வரல. நம்ம இதில் போய் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி தான் பார்ப்போம். ஓகே, இன்டகிரேட் மெத்தடாலஜி, ப்ரோக்ரஸிவ், அவ்வளோதான். ஸோ சூப்பருங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு நம்ம ஓரளவுக்கு. இந்த நிறுவனத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து ஸ்ரீராமோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் நான் வந்து என்னுடைய இந்த கிப்ளிங்கை கொடுக்குறேன், அவருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவர்கிட்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அக்கேனா டெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டெக்னாலஜி கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி எப்படி ஆப்ரேட்டர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கம்பெனி கோயம்புத்தூர் பேஸ்டு நம்ம தமிழர்களால், இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவங்களோட நம்ம வந்து இன்டகிரேட் ஆகி என்ன வேணுமோ நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.